ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான நாள். ஸோ இன்றைக்கி என்ன நாள்னா, என்னோடய 1 இயர் கோர்ஸ் வந்து இங்கே கனடாவில் முடிய போகுது. நான் வந்து 1 இயர் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணியிருந்தேன் இன் ப்ராசஸ் குவாலிட்டி இன்ஜினியரிங். இது வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சிச்சு, லாஸ்ட் இயர் 2023. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து 1 இயர் கோர்ஸை முடிக்க போகிறேன். இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள். இன்றைக்கி காலையில் வந்து இன்பர்சனான ஒரு குரூப் ஆக்டிவிட்டி இருக்குது 30 மார்க்குக்கு. ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டில் வந்துட்டு 57 இருக்குது அவுட் ஆஃப் 70. அவுட் ஆஃப் 70க்கு 57 இருக்குது. ஸோ அந்த குரூப் ஆக்டிவிட்டி வந்து இன்றைக்கி ஃபைனலான இது. ஸோ இன்றைக்கி நம்ம காலேஜ் போயிட்டு அந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ் ஃபைனலாக பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒரு ஃபைனல் லாக் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த காலேஜுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நான் இந்த கோர்ஸ் வந்து நான் எப்படி ஈஸியாக இல்லை ரொம்ப கஷ்டமாக பாஸ் பண்ணிடலாமா அப்படின்றத வந்து நான் ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். ஸோ என்னோட 1 இயர் கோர்ஸ் முடிய போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சிம்பிள் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து ஏன்னா 10 மணிக்கு எனக்கு கிளாஸு. நான் இந்த கிளாஸுக்கு வந்து 10 மணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கிளாஸுக்கு மட்டும்தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக போனதில்லை. அட்லீஸ்ட் இந்த கடைசி நாளாவது வந்து ஒரு 10 மணிக்கு கரெக்டாக போயிடலாம். ஸோ இது ப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இது ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அதுக்குள்ளார நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ஒன் ஃபைனல் டே இந்த காலேஜ். இன்றைக்கி இப்போ தான் காலேஜ் ரீச் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் காலேஜ் வரணும்னா என்னென்னு எனக்கு தெரியல. அப்படியே இப்போ டேரெக்டாக எப்படியோ இந்த காலேஜுக்கு வந்துட்டு 10 மணிக்குள்ளார ஃபைனலாக வந்துடலான்னு பார்த்தேன். கரெக்டாக 9:45க்கு வந்துட்டேன். அவ்வளோதான், அப்படியே போயிட்டு கிளாஸில் போய் அமைதியாக உட்காந்துட வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. இன்றைக்கி நான் இந்த குரூப் ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காங்க. எல்லாம் டோர் பக்கத்தில் கூட்டமாக நின்றுருக்காங்களா, அது எதுக்குன்னா வந்து சீக்கிரமாக போய் எக்ஸாமுக்கு பின்னாடி சீட்டை பிடிக்கிறதுக்கு தான். ஸோ அதுக்கு தான் வந்து அங்கே எல்லோரும் சீக்கிரமாக டோர் பக்கத்தில் போய் நின்றுருக்காங்க. ஆக்சுவலி கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாக திறந்துருப்பாங்க, பட் இப்போ திறக்கல போல். அதனால தான் எல்லாம் திருப்பதியில் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இது ஃபுல்லுமே எக்ஸாம் சென்டர் பாருங்க. திஸ் இஸ் அ குவைட் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ இதுதான் என்னோடய இன்றைக்கி ஃபுல் அவுட்ஃபிட்டு. முன்னாடி காமிச்சிட்டு இருந்தால அந்த மாதிரி ஒரு ஃபைனல் ரஷ் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து எல்லாமே ஏர்லி ஒரு ஃபஸ்ட்டு 3 months வந்து நான் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டதுனால ஃபஸ்ட்டு 3 monthsே வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடியே. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு 30 மார்க்ஸ்க்கு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து எங்களுக்கு குரூப் ஆக்டிவிட்டி. நான் இந்த குரூப் ஆக்டிவிட்டி வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, one fellow he don't even know whether which group he is from, and the other fellow he will be always in the phone, and the other fellow will be like, oh I don't know anything, I didn't bring my laptop, and the other only 1 or 2 will be in the group, but the group will be of 7 members. So this is how the group activities will be going on. அதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். So there is one last signature in Conestoga College for my attendance. Yes, one last signature. Did you write? Yeah. Our group. So me and Nikhil boy, we completed the first 3 assignments, and that guy is doing the assignment now, and he is like he don't know anything. He is not related to our group, but he is our group. என்ன குரூப்னு கூட தெரியாமல் உட்காந்துட்டுருக்குறான் இவன். ஒருத்தன் வரவே இல்லை. இன்னொரு பொண்ணு இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து கடைசி நாளுங்கிறதுனால இவர் வந்து ட்ரீட் கொடுக்குறாரு நம்ம பையா. இந்த ட்ரீட் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன், என்னென்ன கொண்டு வராரு. சிஎஸ்கே மேட்ச் போயிட்டுருக்குது. எல்லாம் இன்ட்ரெஸ்டாக மேட்ச் பார்த்துட்ருக்குறானுங்க. ஃபைனல் ஓவர். இவன் வந்து பக்கா தோனி ஃபேனு. இவன் வந்து நீ யார் பண்ணுறான்? நான் வந்து ரோஹித் சர்மா ஹிட்மேன் ஃபேனு. அவ்வளோதான் கைஸ், எண்ட் ஆஃப் த செமஸ்டர் முடிஞ்சிச்சு. இதோ இப்போ பீஸா சாப்பிட போயிட்டுருக்கோம். பையா வந்து பீஸா கடையில் வேலை செஞ்சுட்ருக்கிறாரு. ஸோ இந்த பையா பீஸா எடுத்துகிட்டு வந்தார். சௌரவ்
ஸோ இதுதான் எங்களோட DOE கிளாஸ். कौन सा अच्छा है? ये एक वाला है, 2 एक ले सकते. कौन सा एक वाला है? एक वाला कौन सा है? हाँ वही एक वाला ही चाहिए. मुझे एक वाला नहीं चाहिए अभी. मैं वेज एक வந்துட்டு எனக்கு குரூப் ஆக்டிவிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன்ட்ட லேப்டாப் இருக்காது, ஒருத்தன்ட்ட வந்து யார் அவன் எதுக்கு வந்திருக்கானே தெரியாது. 2 பேர் வந்து வரவே இல்லை. ஸோ இப்படி தான் எங்கள் குரூப் ஆக்டிவிட்டி இங்கே போவோம். இந்த நம்ம வந்து 12 lakhs நம்ம கொடுத்து படிக்கிறதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த்து கிடையாது. இதை வந்து நம்ம வந்து ஒர்த்தே இல்லை. அது அவ்வளோதான். இந்த காலேஜ் வந்து நீங்கள் வரணும்னா யோசிச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் அவ்வளோதான். எனக்கு இந்த வருஷத்தோட 1 year கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து 2nd year கோர்ஸ் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு எனக்கு காசு இல்லை, எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றது எதுவும் தெரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ். என்னோடய 1 year ஆஃப் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னி முடிச்சாச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா பாய் சொல்லியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹெட்டிங் டுவர்ட்ஸ் வீடு. ஸோ நான் வீட்டில் போயிட்டு மற்ற vlogs-ஐ கண்டினியூ பண்ணுறேன். பாய். குட் பை கோனஸ்டகா. இதுக்கு மேலே நான் இங்கே வரவே மாட்டேன். கோர்ஸ் முடிச்சிருச்சு, ஆனால் இன்னும் வேலை தான் கிடைக்கல.